அதே மாதிரி கத்தி படம் லைகா ப்ரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின. இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையா தரோம், உங்க கட்சியினுடைய அத்தனை ஆபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. தமிழர்களின் ஒரு மதிப்பையும் நன்மதிப்பையும் பெற்ற மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட உலக தமிழ் வம்சாவழி அமைப்பின் தலைவராகவும் இந்த எடிசன் விருதுகளை வழங்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த கலைஞர்களை, அது திரைத்துறை எல்லா துறைகளிலும் இருப்பவர்களை உலக தமிழர்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களை ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுத்து அவருடைய வளர்ச்சியில் தானும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள். ஆனா அவரை பாராட்டுற இந்த தருணத்துல ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனா அண்ணன் செல்வகுமார் அவர்களுடைய இத்தனை சக்சஸ், 18 ஒரு விருதுகள் வழங்குற நிகழ்ச்சியை உலகம் முழுக்க ஒருங்கிணைக்கிறது என்பது சாதாரண விடயம் அல்ல. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு விசா, அவங்களுக்கு தங்குறதுக்கான அறை, அவங்களுக்கான வாகனம், அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கான விமான நிலையத்துக்கு ஆட்கள் அனுப்புவது, இதெல்லாம் செய்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சியா மாற்றுவதில் அவருடைய வாழ்க்கை இணையர் செல்வகுமாருடைய வாழ்க்கை இணையர் அன்னைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்க வந்து சில ஆனா நேரம் இல்லை, சில மனவிட்டு சில விஷயங்கள் பேசலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. முதல்ல அண்ணன் ராதாரவி அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லணும். நான் வந்து 89 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கல. இப்ப திமுக திராவிட இயக்கத்துல எங்க குடும்பம் இருக்கு. ஒரு குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய தேர்தல், ஒன்றிய செயலாளர் தேர்தல் அண்ணா அறிவாலயத்தில் நடக்குது. அப்ப அங்க அந்த சாலையே ஸ்தம்பிச்சு ஒரு பெரிய ஒரு கலவர பூமியா இருக்குது. அப்ப நாங்க அங்க எங்களுடைய மண்ணில இருந்து வந்து அண்ணன் வீடு பின்னாடி, அந்நிய தேனாம்பட்டில் அண்ணன் வீடு. நான் 19 வயது ஒரு மாணவர் பருவன், திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மாணவர் பருவ இளைஞன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமர்தின்னு சொல்லி குள்ளஞ்சாவடி, அவருடைய சிஸ்டர் வந்து அண்ணன் ராதாரவியினுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பார், ஒரு அப்துல்லான்னு நினைக்கிற பேர், அப்துல்லா. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் நடந்து போச்சு, அதனால நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பாதுகாப்புக்காக இங்க எப்படி சென்னை இந்த புவியியல் அமைப்பு எங்களுக்கு தெரியாது, கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, நிறைய பேரை பஸ் வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு போறாங்க, அதனால அடைக்கலாம், அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அப்ப எங்களை அண்ணன் ராதாரவி அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்ப நான் பள்ளி பருவனாக இருந்து அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி அப்பதான் 89 சிஎம் ஆகிறார் கலைஞர். அந்த அந்நிய தேனாம்பட்டி கம்ப்ளீட்டா ரோடு பிளாக், பேரை சொல்லக்கூடாது, கூடவஞ்சேரில இருந்து ஒரு பிரபலமான ஒரு நபர், அவர் தற்பாதுகாப்புக்காக ஒரு வேலை செய்கிறார். ஒரே பரபரப்பாயிடுது. ஆக அப்படிப்பட்ட இடத்தில் அன்றைக்கு பல நண்பர்களை காப்பாற்றி ஆதரவாக இருந்ததிலிருந்து அண்ணனுடைய பழக்கம். அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் தொடர்பே இல்லை. ஒரு நாள் நான் தருமபுரி அதிகமான ஹோட்டல்ல தங்கி இருக்கிறேன். திடீர்னு அண்ணன் அங்க ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வேல்முருகன் இருக்காருன்னு சொன்ன உடனே திடீர்னு அறையை திறந்துட்டு உள்ள வந்துட்டாங்க, பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரே அதிர்ச்சி. அண்ணன் வந்து நடிகவேல் எம்.ஆர். அவருடைய மகன், தமிழ்நாட்டுடைய பல சங்கங்களுக்கு பல கலைஞர்களுக்கு தலைவன், ஒரு ஆகச்சிறந்த வில்லனோடு மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் நேரடியாக தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் படைத்த திரைத்துறையில் ஒரு ஆண்மையுள்ள ஒரு அற்புதமான மனிதராக நான் வந்து அவரை பல இடங்கள்ல சுவாகித்து பேசியிருக்கிறார். அவர் வந்து என் கண் முன்னிருந்த உடனே எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதோட எல்லாம் உடனே ஒரு சாலை வேற எடுத்துட்டு வந்து பார்த்தனாரு, ஏன்னா இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நான் சின்ன பையனா இருக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதோடு மட்டுமில்ல, பிறகு அண்ணன் திராவிட இயக்கத்துல இருந்து மாறி ஒரு தேசிய கட்சிக்கு போயிருக்கிறாங்க. சித்தாந்த அடிப்படையில் எனக்கு அந்த கருத்து முரண்பாடு உண்டு. ஆனால் நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேற்றிய பிறகு தனியாக ஒரு கட்சியை நிறுவி அதை நடத்திட்டு வரேன். முதலில் என்னுடைய திறமையை அல்லது என்னுடைய தலைமை பண்புகளை கண்டறிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வேல்முருகன் ஒருத்தர், அப்படி இப்படிதான் சொன்னார், வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறான், இப்ப எங்க தம்பிங்க எல்லாம் ஐடிவிங்கள பல மில்லியன் அதை பார்த்திருக்காங்க, வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறான் தமிழ்நாட்டுல, அவனுக்கு மட்டும் சரியான நேரம் வாய்ப்பு கிடைச்சுன்னா எங்கேயோ போயிடும் அப்படின்னாரு.
பாரதிய ஜனதா என்கிற ஒரு சித்தாந்த ரீதியை அந்த கட்சியை நான் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கட்சியில சேர்ந்த ஒரு திரைப்படத்துறையினுடைய ஆளுமை முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை அங்கீகரித்த ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒருவர் என்றால் அது என் மதிப்பிற்குரிய அண்ணன் ராதா ரவி தான். எனக்கு நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பாராட்டி பேசுறது, அவருடைய திறமையை எப்படி வெளி உலகத்துக்கு சொல்றது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்க அருமை நண்பர் ஜான் சொன்னது போல இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், நான் 2001 சட்டப்பேரவை உறுப்பினரான பிறகு அரசுக்கு ஆலோசனை சொல்லி அதை அச்சீவ் பண்ணது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, அது நான் அச்சீவ் பண்ணது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது போன்ற லாட்டரி தடை சட்டம், இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா அது பேசு பொருளா மாறல. அதற்கான எல்லா புகழையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனா அதற்கான மைய கருவாக இருந்தவன் நான். அதெல்லாம் இன்றைய தலைவர்கள், இன்றைய திரை பிரபலங்கள் அப்படி சொல்லி பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினவர் அண்ணன் ராதாரவி அவர்கள். தேர்தலை முடிச்சுட்டு நேற்று முன்தினதான் ஒரு வெளி மாநிலத்துக்கு குடும்பத்தோட நான் பயணமானேன். செல்வகுமார் தொலைபேசியில் தொடர்பு பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. நான் எந்த ஸ்டேட்னு சொல்லல, நான் வெளியில இருக்கேன்னா அண்ணன், இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு, அவசியம் நீங்க வரணும் அப்படின்னாரு. இப்பதான் தோணி தொடங்கி தேர்தலாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வெளியில போயிருக்கிறேன்னா அப்படின்னேன். வர முடியுமா முயற்சி பண்ணுங்கனாரு. உடனே விமானத்தை பிடிச்சி நான் இங்க வந்தேன். அது முதல் அண்ணன் சொன்ன பேரு ராதாரவி அண்ணன் வராங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட போன் பண்ணி, அண்ணா உங்களை சந்திக்கணும், பேசணும், இன்னைக்கு நமக்கு அதிகமான நெருக்கம் இல்லை, பழக்கம் இல்லை, ஆனா பல இடங்கள்ல நீங்க என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு கூடிய அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க, பெரிய யாருமே செய்யாத ஒண்ணு, அதனால உடம்புலாம் நல்லா இருக்கா, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ராதாரவி அண்ணன்கிட்ட பேசினேன். அவரே இங்க வரனாரு, அப்ப பார்க்க வரேன்னு. அடுத்தது அம்பிகா மேடத்தை சொன்னாங்க. நான் பள்ளி பருவனா இருக்கும்போது அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய சிஸ்டர் ராதா படங்கள் இதெல்லாம் பார்த்தேன். 14 வயசு 15 வயசு பையனா இருக்கும்போது. அதுலயும் இந்த படிக்காதவங்கள அந்த ஒரு ஃபியட் கார்ல அந்த பெட்ரோல் அந்த அது ஏதோ ஒண்ணு வயிற்றுல கற்பிணி தாய் மாரி எடுத்துட்டு வருவாங்க, சாராய். அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதனால அவங்களுடைய நடிப்பு, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுடைய தீவிர ரசிகர். வீட்டுல எல்லாம் இவங்களுடைய படங்களை விட்டு வைப்பாங்க. அப்படியேப்பட்டு இப்ப வந்த பிறகு தெரியும் இந்த ஹோட்டலே அவங்களுக்கு தான் அப்படின்னு. உண்மையாமா பேர் தானா? பரவாயில்ல, ஹோட்டலே உங்களுக்கு தான் இருக்கணும்னு விரும்புறேன், மகிழ்ச்சி. ஆனா ஈஸியார்லாம் சொன்னாங்க நிறைய இடங்கள். நான் ஒரு வீடு பார்க்க போகும்போது அங்க நிறைய இதெல்லாம் யாருது அப்படின்னு, எல்லாம் அம்பிகா மேடுது அப்படின்னாங்க. உண்மையிலே அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காலத்துல அக்காலம் தங்கியும் நடிச்சு தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்று ஒரு மிகப்பெரிய கதாநாயக நடித்த ஒருவர், தன் உழைப்பின் மூலம் சம்பாதித்து பொருளீட்டி வாழக்கூடிய நடிகர். அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்ரம் அண்ணன் வராங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. ஆனா அவரு விக்ரம் அண்ணன் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா தமிழ் திரைப்படத்துல ஒரு ஆபாசம் இல்லை, இரட்டை வசனம் இல்லை, அருவருக்கு தக்க காட்சிகள் இல்லை, அற்புதமான படைப்பாளி நம்முடைய அண்ணன். அதனால அவரு இவங்க எல்லாரும் நான் ஒரு மேடையில சந்திக்கிறேன். ஸ்டென் மாஸ்டர் சிவாவை பத்தி இந்த பிரச்சாரத்துல நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். அவரை பத்தி பேசலாம், அவர் பேரை சொல்லி இல்லை. ஆனா இந்த ஸ்டென் நடிகர் யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் பேர் வாங்குறாங்க, யாரோ அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, ஒருத்தர் கதாநாயகர் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து மக்களுக்கான தலைவர்களை நீங்க வந்து திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க அப்படின்ற அடிப்படையில உங்களுடைய அந்த தியாகத்தை போற்றி இருக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய இவரு நக்கல் நையாண்டி பிடிச்சவர்னு அவருடைய சில அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஜெகன் அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு பன்முக ஆற்றல் உள்ளவரா வளர்ந்துட்டு வந்துறாங்க. அந்தோனி அண்ணன் அறிவுமதி அண்ணா அவரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அறிவுமதி அண்ணா என்னுடைய உறவினர், எங்க ஊருக்காரரு. சின்ன பொண்ணு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதனால இந்த முகம் இன்னைக்கு உலகம் பூரா பேசு பொருளா மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்கு நான் வந்து உலக தமிழரின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திருக்கிறேன். ராதாரவி அண்ணன், அம்பிகா, சீம் ரெட்டி, டாக்டர் எல்லாம் சொன்னாங்க, அவர் தெலுங்கு சம்மேளனத்துக்கு ஒரு கட்சியை நடத்துறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழருக்கான அரசியலை செய்கிறது. அதில் இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி சிறுபான்மையாக இருக்கிற இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு, இந்த மண்ணின் மேன்மைக்கு, இந்த நாட்டின் உயர்வுக்காக பாடுபட்ட அத்தனை பேரும் தமிழராய் ஏற்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க வந்து பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனால் சமூக நீதி சொல்லுவோம். அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலை வாய்ப்பு உரிமை, அரசியல் அதிகார உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். மொழியால் புரிதொரு தாய்மொழி கொண்டவர்களை தெலுங்கர்கள் என்றோ அல்லது மலையாளிகள் என்றோ அல்லது அவர்கள் வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதி நான் அல்ல என்பதற்காக இங்கு பதிவு செய்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரையில்
தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழும் உரிமைக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழும் உரிமைக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேர் இயக்கம். இங்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இந்த இயக்கம் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருடைய மேம்பாட்டுக்காக, அனைத்து உயிரினங்களுக்காகவும் அவரவர்களின் வாழும் உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கம் தான். அதனாலதான் செல்வகுமார் அண்ணன், குமரேசன் போன்றவர்கள் என்னை அரசியல்வாதியாவே பார்க்கறதாவே இல்லை. அது ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்த போதும் சரி, மலேசியாவுக்கு அழைத்த போதும், பினாமுக்கு அழைத்த போதும் சரி, அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நான் நின்று அங்கே என்னுடைய செயல்பாடுகள், உலகளாவிய சில செயல்பாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளம்பரம் இல்லை. நான் இப்போது கூட குமரேசன் அண்ணன் ஒரே முறை தான் பார்த்தாரு. பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய தொகை, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை. அவர் இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனுடைய அந்த காமர்ஸ் அதனுடைய தலைவராகவும் இருக்கார், வைஸ் பிரசிடண்டாகவும் இருக்கார். என்கிட்ட ஆஸ்திரேலியா வச்சு சொல்றாரு, அண்ணன் நான் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுக்கணும், நீ இத்தனை கோடி ரூபாயே ஈழ தமிழ் மக்களுக்காக, புலம்பெயர்ந்த தமிழுக்காக செலவு பண்ணிருப்பீங்க, அது ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா எனக்கு வேண்டாம், நான் இதுவரையிலும் யாருக்கிட்டையும் ₹1 கூட என் பொது வாழ்க்கையில் நன்கொடை என்று கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. என் கட்சிக்காரருடைய உழைப்பு, என் உறவுகள், நண்பர்களுடைய உழைப்பு, அதற்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறேன். நேரங்காலம் வருகின்ற போது நான் கேட்பேன், அப்போது உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஒரே நாள் சந்திப்புல ஒரு பெரிய தொகை, நினைச்சா ஒரு சின்னதா ஒரு பாதி படம் கூட எடுத்துடலாம், அவ்வளவு பெரிய தொகை. அதனால நான் செல்வகுமார் அண்ணன் கூட சொன்னாங்க, நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, ஏதாவது ஹெல்ப் தேவை சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் சமாளிச்சிடுறேன் அப்படின்னு. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு எல்லாருடைய பேரு போய் கெடுத்துக்கிறது என்னன்னா, இங்க எவ்வளவு நட்பா இருப்போம். இந்த நட்பு ஏற்பட்ட உடனே அப்புறம் ஏதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அதுலதான் முரண் வரும். இந்த நட்பு முரண் எங்க வருது அப்படின்னா, இந்த குடுக்கல் வாங்கல தான் வரும். கொடுத்தா ஒரு நேரம் நல்லவன், கொடுத்து உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்டா கெட்டவன். ஆக இதனாலதான் நான் நண்பர்கள்ட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, பொதுமக்கள்கிட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, வணிக நிறுவனங்களிடத்திலும் அப்படி எதையும் வைத்துக் கொள்வதில்லை, குறிப்பா அந்த கார்பரேட் பெரும் முதலாளிகள். அதனால பெப்சி கோக் நிறுவனம் கங்கை கொண்டான்ல தண்ணியை உறிஞ்சி வித்தாங்க. தாமிரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஆறு, அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க, மீறி போனேன். அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியுமா, நான் சொல்றதை கேட்காம மீறி போறியான்னு சொல்லி எனக்கு ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து நட்டிச்சார்ஜ். நியூஸ் சேனல்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி ரத்தம் ஆறா ஓடும். எனக்கு அன்னைக்கு விழுந்து அடிதான் முதுகெலும்பு, இன்னும் அதிக நேரம் உட்கார முடியாது. பிசினஸ் கிளாஸை பத்தி ஜான் சொன்னார் நண்பர். பிசினஸ் கிளாஸ் பணம் இருக்குன்றது பிசினஸ் கிளாஸ் இல்ல. எனக்கு காவல்துறையினுடைய தடியடியில எனக்கு முதுகெலும்பு அந்த ஃபைனல் கார்டு பாதிக்கப்பட்டது. அதனால நான் அதிக நேரம் உட்கார முடியாது. அதனாலதான் கடனை வாங்கியாச்சு பிசினஸ் கிளாஸ்ல போய் அந்த நிகழ்ச்சி, தமிழுக்கான அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே பொதுநல வழக்கா போட்டு இன்னைக்கு அதை நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். பன்னாட்டு நிறுவனம், அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டில இருந்து அரசியல்வாதி மூலமா பல கோடிகள் பேசினாங்க. அதே மாதிரி கத்தி படம், லைகா ப்ரொடக்ஷன், ஈழ இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின. இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய், அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையா தரோம், உங்க கட்சியினுடைய அத்தனை ஆபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ₹1 கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதால் தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார். அவருக்கும் அவருடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கும் அருமை நண்பர் ஜான், அவரு வேலை செய்யறது மாற்று அன்னைக்குதான். ஆனா அவர் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து பல பத்திரிகை நண்பர்கள் இடத்தில் இப்படி போன்றவர்களாம் இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் நாம் ஊடகம் தர்மத்தோடு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனங்கள். அதனால அங்க ஸ்டெண்ட் மாஸ்டர்ல தொடங்கி நான் கதாநாயகியா பார்த்து வியந்து பாராட்டிய மேடம் அம்பிகா மேடம் அவர்கள், அவருடைய சிஸ்டர் ராதா மேடம், அதே மாதிரி சீம்கர் ரெட்டி சார், அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய கிளினிக் நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனை, பெரிய செல்வந்தர். ராதரை ஒன்னும் சொல்லவே வேண்டாம். பல காலகட்டங்களில் என்னை பத்தி எல்லாருக்கிட்டும் நல்ல விதமா சொல்லி எனக்கு ஒரு சமூகத்தில் திரைத்துறையில் எனக்கு திரைத்துறைக்கு எனக்கும் கொஞ்சம் மோதல் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கலைஞரே சட்டமன்றத்தில் ஏற்று கேட்டவன், மாநாடு மயிலாட நிகழ்ச்சிகளிலே அங்கு மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லையே என்று கலைஞரே ஏற்று கேட்ட சட்டமன்றத்துல. உடனே அவரு மைக்கு அவருக்கே உரிய பண்ணல, அதுதான் தமிழக மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சுட்டாரு. அவர் சொல்லாம உடனே என் பங்காளி துரைமுருகன் விட்டு எனக்கு பதில் சொல்ல சொன்னார். அதனால இங்கே நம்முடைய இயக்குனர் அவர் அறிமுக சொல்லியிருக்காங்க, நிறைய பேரோட நான் பழகிறேன். இருந்தாலும் நெருக்கமான பழக்கங்கள் இல்லை. கொஞ்சம் திரைத்துறை எட்டதான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். செல்வகுமார் அண்ணன் தான் கொஞ்சம் அப்பப்ப கொண்டு நெருக்கமாகறாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவங்க சொன்ன மாதிரி சரியான நேரத்திற்கு காத்திருந்தீங்க. நானும் அதே மாதிரிதான்
9:30 மணி வலசரவாக்கம் வீடு, அண்ணனுக்கு போன் அடிச்சுட்டேன், அண்ணன் தயாரா இருக்கேன் வரலாமன்னு. 10:20 ஏதோ ராகுகாலம் எம்மங்கண்டெல்லாம் பாக்குறாங்க, 10:20க்கு நீங்க வந்தா போதுன்னாரு. நான் 10:15க்கே வந்துட்டேன். நானும் நேரத்தை நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்களுடைய குழுவுக்கும் உங்களை பின்புலமாக இருந்து எல்லா துன்பங்களையும் தாங்கி இதுக்கு எல்லாத்துலயும் இருக்கிற அண்ணியை தான் நான் பாராட்டணும். ஏன்னா நீங்க நல்லா கோட் செட் போட்டு வந்து மேடையில் பேசிடுறீங்க, ஆனா பாவம் அவங்க பின்னாடி இருந்து ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்கள்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இத்தனை அதை பார்க்கும்போது அந்த நீங்க போட்டீங்கல்ல அந்த விஷுவல், இத்தனை கதாநாயகிகள் இவ்வளவு பெரிய ஆளுமைகளை வர வச்சு, அது சில பேர்லாம் வந்து ஏசி ஒர்க் ஆகல, இல்ல கொஞ்சம் லிப்ட் 2 படி ஏறி போகணும் அப்படின்னா கோச்சுப்பாங்க. இவங்களை எல்லாரையும் சரி பண்ணி இத்தனை நாடுகளுக்கு, இப்ப கூட ஜப்பான்ல வேற அடுத்த மாநாட்டை அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனா எல்லாரையும் எல்லா நாட்டுக்கும் அழைச்சி அந்த விசா ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி எல்லா நாட்டு தூதர்களோட ஒரு நட்பு பாராட்டி அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டர்களோட ஒரு நல்ல நட்பை உருவாக்கி, தமிழ்நாடு அரசு எந்த அரசாக இருந்தாலும் அவர்களோட ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம இந்த இந்த விருதுகளை வழங்கி இவர்களை கௌரவித்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கின்ற உங்களுடைய மகத்தான பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, இயக்குனர் விக்ரம் சார், நீங்க நல்லா நீண்ட நெடிய ஆயுளோட வாழணும். எல்லாருமே மேடையில் இருக்கிறவங்க, குறிப்பா உங்க மகனை பத்தி சொன்னீங்க. நீங்க தமிழ் திரையுலகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, திரைத்துறைக்கு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த ஒரு அற்புதமான இயக்குனர் உங்கள் மகன். நீங்கள் விரும்பியது போல் ஒரு மகத்தான ஒரு கலைஞனாக நடிகனாக வருவார். இயற்கை உங்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வருகிறேன் என்ற செய்தி அறிந்து மேதினத்தில் கொடியேற்ற வந்து என்னோட வந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அத்தனை ஆளுமைகள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் சிறப்பாக வந்த உடனே என்னை எல்லா மேனேஜர்ல இருந்து ஜிஎம்ல இருந்து எல்லாரும் வரவேற்றாங்க. சரி, அம்பியா ஹோட்டல் மேடம் இருக்கு, மேடம் வந்திருக்காங்க, மேடம் தான் ஏதோ வேல்முருகன் வராரு, எம்எல்ஏ கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர் வராரு, ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு, அதனால இத்தனை பேர் ஓடி வராங்கன்னு நினைச்சேன். இல்ல அவங்க சொல்லாமே இங்க ஒரு புரட்டகலா ஒரு மறுமொழியா வரவேற்ற அத்தனை ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்போதும் நான் நெருக்கமாக இருக்கிற எனது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த திரைத்துறையை கவர் செய்கின்ற பத்திரிகை ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும் என் கண்முனை கூடி இருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே. ஏன்னா அவரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்மள மாதிரி ஒரு துணிச்சல்காரரு, யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் பட்டதை சொல்லிடுவார். பட்டதை சொன்னதுனால அவர் நிறைய பட்டிருக்காரு, அது வேற விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் பத்தி கவலை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால சொன்னார். அதே போல் என்னுடைய அதாவது அந்த காலத்து ஜோடின்னு சொல்றதா இந்த காலத்து ஜோடின்னு சொல்றதா, அந்த காலத்து தான் ஜோடி அம்பிகா அவர்கள். நாங்க நடிச்ச படமெல்லாம் நல்லா ஓடிச்சு. பேய் வீடு, நாகம், அப்புறம் வீரன் வேலுத்தம்பி எல்லாத்துலயும் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஏன்னா என்னோட வந்து ஹீரோயின் செய்யறதுக்கு நான் ஒத்துக்கிட்டு நடிச்ச ஒரே ஆளே தான். ஏன்னா இதெல்லாம் வந்து திருட்டுராஜாக்கள்லாம் வந்து கடல் கடந்து போனதுனால, கோவாக்கெல்லாம் போனதுனால அங்கே இல்லைங்க அவங்களுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார். இதே மாதிரி அண்ணன் சிஎம்கே ரெட்டி வந்து அவர் எங்களவர் இப்போ சொன்ன பிரச்சனையாயிடும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை தான் பெருசாக ஓடிட்டு இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை தான் அதான் ஓடிட்டு இருக்கு. தெலுங்கா தமிழா அது இதுன்னு நிறைய ஓடிட்டு இருக்கு நேரத்தில் நம்ம இதை சொல்ல தேவையில்லையன்றதுக்காக என்னுடைய அன்பு சகோதரர் சிஎம்கே ரெட்டி அவர்களுக்கும், மேலும் மாஸ்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. செல்வம் மாஸ்டர் வந்து நான் நினைச்ச கூப்பிட்டா வந்துருவார் போல இருக்குன்னு கூப்பிட்டு பார்த்தேன். விலைவாசியை பார்த்தோன்னு ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு தானே ஒரு ஆள், அது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க யூனியன் எல்லாமே நம்ம நுழையவும் முடியாது, அது ஒரு கஷ்டம். ஆனால் அவருக்கும் என்னெல்லாம் எப்பயுமே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இப்போ கூட அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்படலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு பாரு, அதனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அப்புறம் இந்த தம்பி ஜெகனை பார்த்து சொல்லிட்டேன் நான், படத்தில் ஒன்று இந்த வயிற்ற கிழிச்சு வைரம்லாம் எடுப்பாங்கடா, என்ன படம்டா? அப்போ சொன்ன ஆயன்னு சொன்னான்.
நான் உண்மையை ரொம்ப பிரதாபப்பட்டேன் அவனை பார்த்து. ஆனால் அவன் பயங்கர வாள்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணன் இருக்காருன்னா அவர் பாட்டெல்லாம் வந்து இந்த மண் வாசனை கெடாமல் இருக்கும் அந்த பாட்டு. அதனால் அவரும் இன்னைக்கு நல்ல புகழ் உச்சியில் இருக்கிறார். அதெல்லாம் நல்லா வளரணும். அதில் இந்த எடிசன் அவார்டில் வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செல்வகுமாருக்கு வந்து ஒரே ஒரு இளிச்சவாயை நான் தான் நினைக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவான். அதனால எடிசன்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இவருக்கு சரியான அங்கீகாரம் தரல. நாங்கள் அப்போ எலெக்ஷன் டைம் ஏதோ ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ சகோதரர் விஜயகாந்த் வந்து எப்படியும் அவருடைய பேச மாட்டார், சொல்ல மாட்டார். எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவர். சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் எதிர்காலத்தில் அவன் பெரிய ஆளாயிட்டான்னா அப்புறம் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வேணாண்டா, ஒட்டு ஓடு அவனை விடு. அவருடைய ஃபங்க்ஷன் எங்கே மலேசியாவில் கூப்பிட்டாரு, போனாங்கன்னா எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் அவர் ஒரு ராசி இருக்கு அவர்கிட்டையும். கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது அவர் கூப்பிட்டாருன்னா வந்துருங்க ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக கல்யாணம் ஆகிடும். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். நான் சொல்கிறது மலேசியா பற்றி சொல்கிறேன். அவருக்கு தெரியும் யார் அந்த பெண்மணி, அதெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறது, அது பத்திரிகைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறது முதல் ஃபங்க்ஷன் இதுதான் நான் பார்த்தது வரைக்கும். நான் ஒருவேளை வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய வந்திருக்கேன். பட் இவர் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு சக மரியாதை தரக்கூடிய ஒரே மனிதன் செல்வகுமார் அவர்கள். உண்மையை பாராட்டுறேன். அவர் இப்போ இந்த எடிசன் 18th அவார்டு 18வது ஆண்டு அவார்டுன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ, இந்த நாளோட பழகி நமக்கு 18 வருஷம் ஆயிடுச்சா? அடே எங்க அப்பா, எவ்வளோ நாள் ஓடி போச்சு பாருங்க. ஏன்னா இந்த நினைப்பு தான் நம்மளை வந்து வயசாக்கிடுது. அது வரைக்கும் நான் இளமையாக இருந்தேன் உள்ள வர வரைக்கும். இந்த 18வது அவார்டை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். அதனால எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னதை மறந்துருங்க அவரை. அண்ட் இஸ் அ வெரி குட் மேன். இப்போ கூட அண்ணன் ரொம்ப அற்புதமாக எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது கட்டுறதுக்கு உதவும் மூங்கில், அப்புறம் தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு, இது வந்து கலைஞர் சொன்ன கதை எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அதையும் மதித்துன்னு சொன்னார். சொல்லிட்டு உடனே என்ன தான் கூப்பிட்டாரு முதல் அவார்டு. அப்போ நாங்கள்லாம் மூங்கி மரம் நினைக்கிறோம். இப்போ அப்படி ஆயிட்டுமா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆனால் எப்பயுமே நாங்கள் வந்து வாழை மரமாக இருக்கணும். எந்த மரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல மரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லி அண்ணன் வந்து எங்களை ரொம்ப அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அதனால் அவருக்கு முன்னாடி வணக்கங்களை கூறி, செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறதுல எப்பவுமே வல்லவர். பல பேருக்கு பல வெளிநாடு காமிச்சிருக்காரு. பட் என்னெல்லாம் அவர் கூப்பிடுறதா இருந்தால் மேக்சிமம் உள்நாடு தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்லவன் இல்லை, அதனால ஒருவேளை கூப்பிட மாட்டாரா என்னன்னு தெரியாது. அதனால சில டைமில் கூப்பிட்டுருக்காரு. இப்போ மலேசியாலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. மலேசியா வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி. எல்லாமே என்ன, எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய நானே போய் தனியாக போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர்கள் அங்கே. மற்ற ஊர்லலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 52வது வருஷம் சினிமாவில் இருக்கேன். இதில் நான் பார்த்தது என்னென்னா, எங்கள் ஐயா சொன்னதான் ஞாபகம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட சினிமாக்காரன் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன்னா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவாங்கடான்னு. ஆனால் அவரு காலத்துக்கு அவர் அந்த சொல்லியிருக்காரு. பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை. என் சைஸுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த ஆளை போட்டுருவாங்க. சைஸுக்கு தான் இப்போ வரும் என்று சொல்லி, அது மாதிரி இல்லாமல் இப்பெல்லாம் வந்து நல்ல புதுமையான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதனால் இந்த புதுமையான படங்கள்லாம் எடுக்கும்போது நம்மளும் பெருமையாக நினைக்கிறோம். இப்போ கூட ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியாக நிற்கிறார். அப்படின்னும் போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாளுங்க தான், எதிர்த்து இவர் நிற்கிறவங்களும் சினிமாளுங்க தான்.
ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்றேன். இப்போ நான் பேசிட்டு போறேன், போய் இறங்கி கொஞ்சம் கீழே போறதுக்குள்ள நான் தலைவன் ஆயிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆயிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்க. ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து இப்போ ஒரு பிரமாதமான ரசனை. சினிமா வந்து இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அர்த்தத்தோட கூட்டம் சேரும்னு நினைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் நான் பேரசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், அதை பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி, என்னை இவ்வளவு தூரம் கூப்பிட்டதுக்கு அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.